போர் அமெரிக்கா நினைச்ச மாதிரி போகல, இஸ்ரேல் நினைச்ச மாதிரியும் போகல. அவங்க முன்னால என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, படபடன்னு கொஞ்சம் அடிச்சு கொமேனி அவர்களை கொன்னாச்சுன்னாக்கி அதோட முடிஞ்சது. உள்ளூர்ல மக்கள்லாம் எதிர்த்து வருவாங்க, ஆட்சி மாற்றம் வரும், செல்வாக்கு அதிகரிக்கும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த நாட்டை கொண்டு வந்துடலாம்னு நினைச்சாங்க. நேர்மாறாக திரு கொமேனி அவர்களை கொன்னது மக்கள் மேல ஒரு பெரிய கோபத்தை உருவாக்கி, அந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கிணறான அரம்கோவில் தாக்குதல் நடத்தியது ஈரான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல அதெல்லாம் நடக்கலைன்னாங்க. அப்புறம் அதை தீப்பிடிச்சு எரியறத ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் காட்டின பிறகு ஆமா நடந்ததுன்னாங்க. இப்ப என்ன தகவல் வருதுன்னு சொன்னா, அந்த தாக்குதலை நடத்தினது ஈரான் அல்ல, இஸ்ரேல் தான் அந்த தாக்குதலை நடத்தியது. அதாவது அமெரிக்காவினுடைய இராணுவ தளங்கள் எல்லாமே கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது. அதுல ரியாதுல இருக்கிறது கிட்டத்தட்ட முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. அங்க இருந்த இராணுவ வீரர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்றாங்க. அதுல ஒரு பெரிய குழப்பம் அல்லது வேதனை அவங்களுக்கு என்ன வந்திருக்குதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி ஏவுகணை தாக்குதல்கள் நடக்கும் போது அதை எதிர்த்து நிற்பதற்கு அவங்க இன்டர்செப்டர் மிசைல்னு சொல்லி எதிர் தாக்குதலுக்கான ஏவுகணைகள் வச்சிருக்கணும். இப்ப என்ன தெரியுதுன்னு சொன்னா, அங்க போதுமான எதிர்த்தாக்குதலுக்கான ஏவுகணைகள் வைக்கப்படவில்லை. இவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஈரான்ல ரிஜைம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அது அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றமாக போகுது. ட்ரம்ப் ரொம்ப நாள் நீடித்து நிற்க முடியாது, அந்த அளவுக்கு அவருக்கு எதிராக எதிர்ப்பு குரல் எழுந்து கொண்டிருக்கிறது. சீனாவும் ரஷ்யாவும் களமிறங்கும். அந்த சிக்னல் ரெண்டு நாடுகளுமே கொடுத்துட்டாங்க. அப்படி களமிறங்கியாச்சுன்னாக்கி அது 3ஆம் உலக போராயிரும். இவங்களால தாக்கு பிடிச்சு நிற்க முடியாது. தமிழ் நியூஸ் நேயர்கள் கண்முடக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இருந்திருப்பவர் சர்வதேச அரசியல் பகுப்பாய்வாளர் மரியாதைக்குரிய தாமஸ் பிராங்கோ சார். சார் வணக்கம். வணக்கம் சார். ஈரான் மற்றும் அமெரிக்கா இஸ்ரேல் இடையிலான அந்த போர் என்பது தொடர்ந்து நடந்து கொண்டே இருக்கிறது. ஈரான் தன்னுடைய தாக்குதலை தொடர்ந்து தொடுத்து கொண்டே இருக்கிறது. சவுதியினுடைய தலைநகராக இருக்கக்கூடிய ரியாதினுடைய அந்த யுஎஸ் எம்பசி தாக்கியதாக நம்ம செய்திகள்லாம் பார்த்தோம். இன்று மீண்டும் தாக்கியிருக்கிறார்கள். அதே போல மேலும் இன்று காலையில் ஒரு செய்தி வந்தது. புதிதாக அயத்துல்லா ராஃபி என்பவர் அவருடைய மகன் பதவியேற்றார் உச்சபட்ச தலைவராக. அவரும் கொல்லப்பட்டாரா என்ற ஒரு செய்தியும் காலையில் இருந்து உலாவி வந்தது. அந்த செய்தியினுடைய உண்மைத்தன்மை மற்றும் சமகாலத்தில் நடந்து கொண்டிருக்கக்கூடியது பற்றியும் எங்க நேயர்களுக்கு விளக்குங்க சார். நேயர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கங்கள். போர் அமெரிக்கா நினைச்ச மாதிரி போகல, இஸ்ரேல் நினைச்ச மாதிரியும் போகல. அவங்க முன்னால என்ன நினைச்சாங்கன்னு சொன்னா, படபடன்னு கொஞ்சம் அடிச்சு கொமேனி அவர்களை கொன்னாச்சுன்னாக்கி அதோட முடிஞ்சது. உள்ளூர்ல மக்கள்லாம் எதிர்த்து வருவாங்க, ஆட்சி மாற்றம் வரும், செல்வாக்கு அதிகரிக்கும், நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ள இந்த நாட்டை கொண்டு வந்துடலாம்னு நினைச்சாங்க. நேர்மாறாக திரு கொமேனி அவர்களை கொன்னது மக்கள் மேல ஒரு பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கு. அது ஈரான்ல உள்ள மக்களுக்கு மட்டும் இல்ல, அண்டை நாடுகளுடைய மக்களுக்கும் பெரிய கோபத்தை உருவாக்கி இருக்கிறது. அண்டை நாட்டில் இருக்கக்கூடிய சில தலைவர்கள், மன்னர்கள், ஷான்னு சொல்ல அழைக்கப்படக்கூடியவர்கள், அவங்களுக்கு அவங்க சுயநலத்துக்காக பல விஷயம் வித்தியாசமாக இருக்கலாம். இந்த சாதாரண மக்களை பொறுத்தவரையில அந்தந்த நாடுகள்ல கூட இன்னைக்கு போராட்டங்கள் நடக்குது. அவங்க அமெரிக்காவை கண்டித்து கோஷம் போடுறாங்க. அமெரிக்கா கூட அந்த நாடுகள் உறவு வைத்துக் கொள்ளக்கூடாதுன்ற கோரிக்கை எழுந்து கொண்டிருக்கிறது. இந்த 5-6 நாடுகள் ஒரு அலையன்ஸ்ல இருக்காங்க அமெரிக்காவோட. அவங்களுக்கே இன்னைக்கு ஒரு பெரிய நெருக்கடி ஆகிருக்கு. இது ஒண்ணு. ரெண்டாவது, நேற்று சொல்லப்பட்டது என்னன்னு சொன்னா, அந்த சவுதி அரேபியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய எண்ணெய் கிணறான அரம்கோவில்
தாக்குதல் நடத்தியது ஈரான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. முதல்ல அதெல்லாம் நடக்கலைன்னாங்க. அப்புறம் அதை தீப்பிடிச்சு எரியறத ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் காட்டின பிறகு ஆமா ஆமா நடந்ததுன்னாங்க. இப்ப என்ன தகவல் வருதுன்னு சொன்னா, அந்த தாக்குதலை நடத்தினது ஈரான் அல்ல, இஸ்ரேல் தான் அந்த தாக்குதலை நடத்தியது. ஓ! ஈரான் மேல கோபம் வரட்டும்னு சொல்லி நடத்தியது அப்படின்றத சொல்றாங்க. 2 மொசாதுடைய ஏஜென்ட்ஸ் கைப்பற்றப்பட்டிருக்கிறார்கள் சவுதி அரேபியாவில், ஓமன்ல. இந்த மாதிரி மொசாத் அங்க பெரிய ஆபரேஷனுக்கு பின்புலமாக இருந்துகிட்டு இருக்கிறது. அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்பது இதன் காரணமாகத்தான். எப்படி இஸ்ரேல் எங்கள் மேல தாக்குதல் நடந்துச்சது அப்படின்ற ஒரு பெரிய எதிர்ப்பு வந்திருக்கிறது. அது ஒரு பெரிய சலனத்தை உருவாக்கி இருக்கு. 3வது, இந்த அமெரிக்காவுக்கு கூட்டணியாக இருக்கக்கூடிய இந்த சில நாடுகள் இவ்வளவு நாளும் என்ன நம்பிக்கிட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்கா தங்களை பாதுகாத்துக் கொள்ளும் சொல்லி. ஆனா அந்த நாடுகள்ல இருக்கக்கூடிய ராணுவ தளங்கள், அதாவது அமெரிக்காவினுடைய ராணுவ தளங்கள் எல்லாமே கடுமையாக தாக்கப்பட்டிருக்கிறது. அதுல ரியாதுல இருக்கிறது கிட்டத்தட்ட முழுமையாக அழிக்கப்பட்டு விட்டதுன்னு சொல்றாங்க. அங்க இருந்த ராணுவ வீரர்கள் எல்லாம் ஓடி போயிட்டாங்கன்றாங்க. அதுல ஒரு பெரிய குழப்பம் அல்லது வேதனை அவங்களுக்கு என்ன வந்திருக்குதுன்னு சொன்னா, இந்த மாதிரி ஏவுகணை தாக்குதல்கள் நடக்கும் போது அதை எதிர்த்து நிற்பதற்கு அவங்க இன்டர்செப்டர் மிசைல்னு சொல்லி எதிர் தாக்குதலுக்கான ஏவுகணைகள் வச்சிருக்கணும். இப்ப என்ன தெரியுதுன்னு சொன்னா, அங்க போதுமான எதிர் தாக்குதலுக்கான ஏவுகணைகள் வைக்கப்படவில்லை. ஏன்னா இஸ்ரேலை பாதுகாக்க வேண்டும் என்பதற்கான பெரும்பாலான இந்த எதிர்த்தாக்குதலுக்கான ஏவுகணைகள் இஸ்ரேலுக்கு கொடுக்கப்பட்டு விட்டது. அப்ப நம்மளோட அவங்களுக்கு இஸ்ரேல் தான் முக்கியம்ன்றதுனால எல்லாமே இஸ்ரேலுக்கு கொடுத்திருக்காங்க, நமக்கு பாதுகாப்பு தரலன்ற ஒரு கோபம் என்பது எழுந்திருக்கிறது. இன்னொரு பக்கத்துல ஈரான் என்ன செய்யுதுன்னு சொன்னா, தாக்குதல் நடத்தும் போது எங்கெல்லாம் இந்த ராணுவ வீரர்கள், அமெரிக்காவினுடைய ராணுவ வீரர்கள் தங்கி இருக்கிறாங்களோ, சிஐஏ இருக்குதோ, அந்த ஹோட்டல்கள் உட்பட தாக்குதல் நடத்திட்டு இருக்காங்க. இது அவங்க எதிர்பார்க்காதது. நீங்க சொல்ற மாதிரி புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமையை கொண்டுட்டாங்கன்றது, அதுக்கு எந்த மாதிரி ஒன்றும் அத்தாட்சியோட ஆதாரத்தோட எந்த தகவலும் வரல. இதுக்கு முன்னால கொமேனி அவர்களும் அவர் கூட இருந்த குடும்பமும் பேர குழந்தை உட்பட கொல்லப்பட்டது. சில ராணுவ தளபதிகளும் கொல்லப்பட்டார் போது ஈரான் உண்மையாவே அதை அனௌன்ஸ் பண்ணிச்சு, பெரிய ஒரு இறுதி சடங்கு நடத்தினாங்க. இப்போ அவங்க 167 குழந்தைகள் கொல்லப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு மிகப்பெரிய அளவுல இறுதி சடங்கு நடத்திட்டு இருக்காங்க. லட்சக்கணக்கான மக்கள் திரண்டு அமெரிக்காவை ஒழிப்போம், அமெரிக்காவை ஒழிப்போம்னு அங்க கோஷம் போட்டுட்டு இருக்காங்க. இதுல இப்போ பெரிய அளவுல இந்த மாதிரி ராணுவ விஷயங்களை பற்றி நன்றாக தெரிந்த பலரும் சொல்லக்கூடிய தகவல்கள், இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய, இந்தியாவை சார்ந்த பிரவீன் ஷானின்னு சொல்லக்கூடிய ஒரு பத்திரிகையாளர், ஜெஃப்ரே சச்ன்னு சொல்லி பொருளாதார நிபுணர் அமெரிக்காவில் இருக்கக்கூடியவர், அமெரிக்காவும் இஸ்ரேலும் தவறாக கணக்கு போட்டு இன்னைக்கு சிக்கல்ல மாட்டிக்கிட்டு இருக்காங்க. என்னன்னு சொன்னா, ஏற்கனவே நமக்கு தெரியும், போன வருஷம் ஒரு 12 நாள் யுத்தம் நடந்தது. ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் நடந்தது. அதுல இஸ்ரேல் தான் முதல்ல தாக்கியது. அது ஒரு 12 நாள் நடந்தது. அதுக்கு பிறகு இஸ்ரேல் அமெரிக்காட்ட சொல்லி பேச்சுவார்த்தை நடத்துங்க, இதை முடிச்சிருவோம்னு சொல்லி அமெரிக்கா தலையிட்டு அதை நடத்தப்பட்டது. அதுக்கு பிறகு அந்த ராணுவ யுத்தியை ஈரான் மாற்றிக்கொண்டதுன்னு சொல்றாங்க. ஒரே தலைமையின் கீழே இருக்கிறதுக்கு பதிலாக அந்த அதிகாரத்தை பரவலாக்கி ஆங்காங்கே இருக்கக்கூடிய கமாண்டர்ஸுக்கு முழு அதிகாரம் கொடுத்து, நாட்டை பாதுகாப்பதுக்கு உங்க கடமை,
அதுக்கு நீங்க என்ன செய்யணுமோ செய்யுங்க, உங்களுக்குள்ள ஒரு கோஆர்டினேஷன் வச்சுக்கிடுங்க, மேல இருந்து உத்தரவு வரணும்னு எதிர்பார்த்து இருக்காதுங்க அப்படின்னு சொல்லிட்டதுனால ஆங்காங்கே இருக்கக்கூடிய தளங்கள்ல இருந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. அதை ஒருத்தர் கண்ட்ரோல் பண்றதுக்கான அவசியம் இல்லை என்பது தெரிய வந்துருச்சு. இது அமெரிக்காவும் இஸ்ரேலும் எதிர்பார்க்காத ஒன்று. இன்னொன்னு அந்த 12 நாள் யுத்தத்திற்கு பிறகு ஈரான் சுதாரித்து கொண்டு அவங்களுடைய ஏவுகணைகள்ல இருந்து என்ன பிரச்சனை இருந்தது, ட்ரோன்ஸ்ல என்ன பிரச்சனைகள் இருந்ததுன்னு பார்த்து அதெல்லாம் சரி செய்து வச்சிருக்காங்க. புதிதாக நிறைய தயாரித்திருக்கிறார்கள். புதிதாக கொஞ்சம் ரஷ்யாவில இருந்தும் சீனாவில இருந்தும் வாங்கியிருக்கிறாங்க. அதெல்லாம் நவீன ஏவுகணைகள். அதுல ஒரு ஏவுகணையை பற்றி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, அதுக்கு பேட்டா 3 அப்படின்னு பேர் சொல்றாங்க. அந்த ஏவுகணைகள் எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம், ட்ரோன் அது எவ்வளவு பெரிய தொழில்நுட்பம் வச்சிருக்குதுன்னு சொன்னா, அதுல இருந்து ஒரு சிக்னல் எமனேட் ஆகும். அந்த சிக்னல் ஃப்ரெண்ட்லி சிக்னலாக இருக்கும். அப்போ இப்போ பார்த்தோம் இல்லையா, அந்த 3 விமானங்கள் சுட்டு தள்ளப்பட்டதும் என்ன சொன்னாங்கன்னு சொன்னா, இது ஏதோ ஒரு ஃப்ரெண்ட்லி அட்டாக்ல தவறுதலாக நடந்துருச்சு அப்படின்னு. அது ஃப்ரெண்ட்லி அல்ல, ஈரானுடைய ட்ரோனும் ஏவுகணைகளும் தான் சேர்ந்து அதை பண்ணது. அவங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட்லி சிக்னலை கொடுத்து அந்த சிக்னலை ஏற்றிட்டு அவங்க பேசாம இருக்கக்கூடிய நேரத்தில் தாக்குதலை நடத்துறது. அதன் மூலமாகத்தான் 3 F-15 போர் விமானங்கள் அழிக்கப்பட்டிருக்கிறது உண்மை அப்படின்றதையும் அமெரிக்கா ஒத்துக்கிட்டது. விமானிகள் பாராசூட் மூலமாக தப்பிச்சிட்டாங்க அப்படின்றாங்க. அப்போ அதுல இருந்து இந்த யுத்தத்தினுடைய கோணங்கள் மாறிட்டு இருக்கு. தொழில்நுட்பம் வலுவானதாகிட்டு இருக்கு. இப்போ நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த காலகட்டத்துல அமெரிக்காவுக்கு எதிராக நாம ஈரானை கட்டாயம் ஆதரிக்கணும்னு எண்ணத்தோடு சீனாவும் ரஷ்யாவும் இதே மாதிரி நிறைய தொழில்நுட்பங்களை கொடுத்து வச்சிருக்கிறாங்க. அது அவங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கிறது அப்படின்றது சொல்றாங்க. இன்னொரு பக்கத்துல சீனா தன்னுடைய செயற்கைக்கோள்கள் மூலமாக கம்ப்ளீட்டா என்னெல்லாம் நடக்குதுன்னு பார்த்து அதை பற்றி உள்ள தகவல்களை ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க ஈரானுக்கு. அதை பயன்படுத்தி ஈரான் எதிர்த்தாக்குதல் என்பதை தொடர்ந்து நடத்த முடிகிறது. இதுதான் அவங்களுக்கு பெரிய சிக்கலாகி நிற்குது. இப்ப என்னன்னு சொன்னா, ஒரு பெரிய நிபுணர் அமெரிக்காவில இருந்து என்ன சொல்றாருன்னு சொன்னா, இவர் என்ன சொன்னாருன்னு சொன்னா, டொனால்ட் ட்ரம்ப் ஈரான்ல ரிஜைம் சேஞ்ச், ஆட்சி மாற்றம்னு சொன்னாரு. ஆனா இன்னைக்கு அது அமெரிக்காவினுடைய ஆட்சி மாற்றமாக போகுது. ட்ரம்ப் ரொம்ப நாள் நீடித்து நிற்க முடியாது. அந்த அளவுக்கு அவருக்கு எதிராக எதிர்ப்பு குரல் எழுந்து கொண்டிருக்கிறது செனட்டுக்குள்ளாலே. அதே மாதிரி அவருடைய கட்சியான ரிப்பப்ளிக்கன் பார்ட்டியிலிருந்தே எதிர்ப்பு குரல் வலுவாக எழுந்திருக்கிறது. நீங்க தப்பு பண்ணிட்டீங்க, எங்களை கன்சல்ட் பண்ணல, எங்களுடைய ஆதரைசேஷனே இல்லாம நீங்களா தன்னிச்சையாக முடிவெடுத்தீங்க, நீங்க நம்ம நாட்டு நலனுக்கு பதிலாக இஸ்ரேலுடைய நலனுக்காகத்தான் இந்த யுத்தத்தை நடத்துறீங்க அப்படின்ற குற்றச்சாட்டு அவர் மேல வைக்கப்படும். இஸ்ரேலை பொறுத்தவரையில அவங்க இன்னைக்கு எதிர்பார்க்கவே இல்லை இவ்வளவு பெரிய தாக்குதல்கள் நடக்கும்ன்றது. அயன்டோம் இருக்குது. நாங்க 3 விதமான அவங்களுக்கு எதிர்ப்புக்கான கவசங்கள் இருக்கு. இந்த கவசங்கள் எல்லாத்தையும் மீறி டெல் அவீவ்ல, ஜெருசலேம்ல 2லயுமே ஏவுகணை தாக்குதல் பலமான தாக்குதலாக நடந்திருக்குது. 10 பேருக்கு மேல் செத்து போனாங்கன்னு சொல்றாங்க. இதெல்லாம் சொல்லக்கூடிய ஒரு சின்ன எண்ணிக்கை. எவ்வளவு பேர் இஸ்ரேலிய ஊடகங்கள் சொல்லுதா சார்? இஸ்ரேலிய ஊடகங்களே சொல்லியிருக்கு. நான் அது எண்ணிக்கை ஒருவேளை குறைச்சு கூட மதிப்பிட்டு சொல்லலாம். ஓகே. அதனால அங்கேயும் நெத்தன்யாவுக்கு எதிராக பல எதிர்ப்பு குரல்கள் வர ஆரம்பிச்சிருச்சு.
மக்களுடைய இயற்கையான இயல்பு வாழ்க்கை நிலை என்பது முழுமையாக பாதிக்கப்பட்டிருக்கிறது. இல்ல சார், இல்ல ஊரடங்கு எனக்கு ஒரு முக்கியமான ஒரு கேள்வி. இப்போ அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்காவினுடைய தளங்களை தொடர்ந்து தாக்கிட்டு இருக்கு. அரபு நாடுகள் தொடர்ந்து கண்டனமும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க ஈரானுக்கு. இப்போ இவங்க எல்லாம் இப்போ குறிப்பா சவுதி கூட நாங்க பதில் தாக்குதல் நடத்துவோம், இந்த தாக்குதல் நீடிச்சுச்சுன்னா அப்படின்ற மாதிரி சொன்னதாக நானும் ஒரு செய்தியில பார்த்திருந்தேன். அப்படி ஒருவேளை அரபு நாடுகள் எல்லாம் வந்து ஈரானுக்கு எதிராக எங்கள் நாட்டில் நீங்க தொடர்ந்து போர் தொடுத்து கொண்டிருந்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி பதில் தாக்குதல் நடத்துவாங்களா? அவங்களும் மௌனம் காக்குறாங்களே, இது வந்து ஒரு அந்நியப்பட்ட விவகாரமா இருக்கு. அப்ப இந்த தாக்குதலை அவங்களும் ஆமோதிக்கிறாங்கன்ற பொருளா? எப்படி இந்த பொருளை எடுத்துக்கிறது? அதுல 3 விஷயங்கள் இருக்கு. ம். ஒண்ணு, வெளியில நாங்க இத கண்டிக்கிறோம்ன்றதுக்காக கண்டிக்கிறாங்க. ஒரு நாமினலா ஜஸ்ட். ஆமா. ஆனா அவங்களுக்குள்ள அவங்க நாட்டு மக்களே அமெரிக்க அமெரிக்காவுக்கு எதிராக கிளர்ந்து எழுந்து கொண்டிருக்கிறார்கள்ன்றது தெரியுது. அதனால அவங்களுடைய ஆட்சி மாற்றத்துக்கே காரணம் ஆயிடக்கூடாது இல்லையா? அந்த ஒரு பயம் இருக்குது. 2வது, அவங்கள்ட்ட இருக்கக்கூடிய இராணுவ தளங்களும் சரி, இராணுவ தளவாடங்களும் சரி, இராணுவ வீரர்களும் சொல்லி மிக குறைவு. அவங்க இவ்வளவு நாளும் எல்லாத்துக்கும் அமெரிக்காவை நம்பிட்டு இருந்தாங்க. இப்பதான் யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த யுத்தத்துக்கு பிறகு ஒரு பெரிய மாற்றம் வரப்போகுது. ஐயோ, நம்ம தெரியாம இவங்களை நம்பிட்டு இருந்துட்டோமே, இவங்க நம்மளோட இஸ்ரேலை பற்றி மட்டும்தான் கவலைப்படுறாங்க அப்படின்னு கோபம் வந்து வர ஆரம்பிச்சிருக்குது. அவங்களால பேசலாம். அந்த சவுதி அரேபியாவினுடைய இளவரசர் வந்து நாங்கள் எதிர் தாக்குதல் நடத்துவோம் அப்படின்லாம் ஆவேசமா பேசினார். அவர் எதை வச்சு தாக்குதல் நடத்துவாரு, எங்கிருந்து தாக்குதல் நடத்துவாருன்றது கேள்விக்குறியாயிடுச்சு. அமெரிக்கா கிளியரா சொல்லிட்டாங்க, எங்க ராணுவம் வாங்க போகாதுன்னு சொல்லிட்டாங்க. ஈரானுக்குள்ள எங்களுடைய ராணுவம் போகாது. அதாவது தெளிவா சொல்லணும்னா காலாட்படை போகாது. ஆமா, காலாட்படை போகாது. காலாட்படை போனாதான் நீங்க வந்து அந்த நாட்டுல ஒரு பகுதியாவது ஆக்கிரமிக்க முடியும். எஸ், கேப்சர் பண்ண முடியும். இப்போ யுஎஸ்க்கும் உக்ரைனுக்கும் என்ன நடக்குது? ரஷ்யா காலாட்படை போய் ஒவ்வொரு நகரங்களாக கையகப்படுத்திட்டு இருக்காங்க. அதுக்கு இன்னைக்கு சவுதி அரேபியாட்டையும் அந்த பலம் கிடையாது. ஈரான் வந்து தன்னுடைய தளங்களை வலுவாக வைத்துக் கொண்டிருக்கிறது. இப்ப எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இந்த யுத்தத்திற்கு பிறகு பல நஷ்டங்களை ஈரான் சந்தித்தாலும் ஈரானுடைய வரைபடம் மாறாது. ஈரானுடைய ஒரு இன்ச்சு கூட வேற நாடு போய் அபகரிக்க முடியாது. அந்த மக்களுக்கு அந்த அளவுக்கு பயிற்சி கொடுத்து வச்சிருக்காங்க. அந்த மக்கள் உணர்வுபூர்வமாக இன்னைக்கு எதிர்த்து நிற்கிறாங்க. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல்னு சொல்லி அவங்களுடைய சிவிலியன்ஸ் உட்பட ட்ரெயின் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கிறாங்க. 24 மணி நேரமும் அவங்களுடைய சோதனை கூடங்கள்ல சோதனைகள் நடந்துட்டு இருக்கு. புதிய கருவிகள், புதிய தளவாடங்கள், ஏவுகணைகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கு. இன்னொரு பக்கத்துல சீனா தன்னுடைய ஆயுதங்கள் என்னெல்லாம் கொடுக்கணுமோ அது கொடுத்துக்கிட்டே இருக்காங்கன்றாங்க. சீனா என்ன செய்தது? இதுவரைக்கும் நேரடியாக யுத்தத்துல தலையிடவில்லை. ஆனா தெளிவா ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காங்க. We will ensure territorial integrity of Iran. அதாவது ஈரானுடைய எல்லைகளை நாங்கள் பாதுகாப்போம் சொல்லியிருக்காங்க. அதுக்கு அர்த்தம் தேவைப்பட்டால் ஒரு கட்டத்துக்கு மேல அவங்க நேரடியாகவும் களம் இறங்குவதற்கு தயாரா இருக்காங்க. ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லி பேசிட்டு இருந்தோம், பெரிய அதிநவீன கப்பல்னு சொல்லி. அது ஓமானுடைய கடல்ல இருந்தது. இன்னைக்கு அங்கிருந்து பின்வாங்கி இந்து மகா சமுத்திரத்தினுடைய நடுவுல நிக்குதுன்றாங்க. 4 ஏவுகணைகள் தாக்கப்பட்டு அது பல அழிவை சந்தித்திருக்கிறது, சேதத்தை சந்தித்திருக்கிறதுன்றாங்க. அமெரிக்கா இல்ல அந்த மாதிரிலாம் ஒண்ணும் நடக்கலன்னு சொல்றாங்க. 3 அதில் மரணித்தார்கள் என்று ட்ரம்ப் அவர்களே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்தார். ஆமா.
அப்படி இருக்கும்போது எப்படி பாதிக்காமல் இருக்கும், எப்படி ஏவுகணை தாக்குதல் நடக்கலைன்றது சொல்ல முடியும். இந்த ஊடகங்கள் பல பொய்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கத்துல இந்த ரூபியோ தானே இவங்களுடைய ராணுவ ஆலோசகராக, அவர் தான் எல்லா இதுலயும் தலையிடுறாரு, ட்ரம்பினுடைய ஆளு. அவருக்கு பேசக்கூடியது இன்னைக்கு இஸ்ரேலுக்கு ஆதரவாக இருக்கதே தவிர அமெரிக்காவுக்கு சாதகமாக இல்லைன்னு சொல்லி, ட்ரம்புக்கு ஆதரவாளர்களாக இருக்கிறவங்கள மாகான்னு சொல்றாங்க இல்லையா, அந்த மாகாம மேக் அமெரிக்கா கிரேட் அகைன் ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப் ரூபியோவுக்கு எதிராக குரல் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்க தேவையில்லாம குழப்பத்தை உண்டாக்கி விட்டுட்டீங்க அப்படின்னு சொல்லி ஒரு பிரச்சனை வந்திருக்கு. இன்னொரு பக்கத்துல கிறிஸ்தவ அமைப்புகளுடைய தலைவர் இன்னைக்கு போப் இந்த போரை வன்மையாக கண்டித்து ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்கிறார். அப்போ அதுவும் பல நாடுகளுக்கு மத்தியில ஒரு சலனத்தை உருவாக்கி இருக்கு. ஸ்பெயின் கிளியரா சொல்லிட்டாங்க, அமெரிக்கா எங்களுடைய விமானங்கள் இறங்கி திருப்பி போறதுக்கு ஸ்பெயினுடைய விமான தளங்களை தரணும்னு சொல்லும் போது ஸ்பெயின் கிளியரா சொல்லிட்டாங்க, நோ, நீங்க இங்க லேண்ட் பண்ணக்கூடாது, இங்க வரக்கூடாது, வந்தா தாக்குவோம். யூகே வேணா எங்க தளத்தை பயன்படுத்திக்கிடுங்கன்னு சொல்றாங்க. யூகேல அதுக்கு எதிராக வலுவான குரல் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. யூகே, ஜெர்மனி, பிரான்ஸ் மூணும் நாங்க இந்த போருக்கு ஆதரவாக நிற்போம் அப்படின்னு சொன்னாலும் அவங்க எங்க போய் நிற்பாங்க, எவ்வளவு தூரம் போக முடியும்ன்றது இன்னைக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கு. ஏன்னா அவங்க அப்படி நேரடியாக இறங்கியாச்சுன்னு சொன்னா உடனடியாக சீனாவும் ரஷ்யாவும் களமிறங்கும். அந்த சிக்னல் 2 நாடுகளுமே கொடுத்துட்டாங்க. அப்படி களமிறங்கியாச்சுன்னாக்கி அது 3ஆம் உலக போராயிரும். இவங்களால தாக்குப்பிடிச்சு நிற்க முடியாது. இன்னைக்கு நவீன தொழில்நுட்பங்களோட நடக்கக்கூடிய இந்த யுத்தத்துல சக்தி இருக்கிறது 2 நாடுகள் தான். ஒண்ணு அமெரிக்கா, இன்னொன்னு சீனா. சீனாவினுடைய இப்போது இருக்கக்கூடிய தொழில்நுட்பங்கள் அமெரிக்காவோட நல்லா இருக்குன்னு சொல்றாங்க. ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்துறது, ரோபோட்ஸை பயன்படுத்துறது, இந்த மாதிரி அதிநவீன தொழில்நுட்பங்களை அது தொடர்ந்து தயாரித்து வைத்திருக்கிறது. ஸோ அது ஒரு பெரிய சிக்கலை உருவாக்கும் என்பது ஆபத்தோட பார்க்கிறேன். இந்த காலகட்டத்தில் தான் நம்ம இந்தியாவினுடைய நிலைப்பாடு ரொம்ப வருத்தம் அளிக்கக்கூடியது. என்னன்னு சொன்னா, அயோத்தல்யா அலி கொமானி அவர்கள் கொல்லப்பட்ட போது, குடும்பத்தோடு கொல்லப்பட்ட போது அதை கண்டித்து இந்திய பிரதமர் ஒரு அறிக்கை வெளியிடவில்லை. யுஏஇல ஏதோ ஒரு சின்ன தாக்குதல் நடந்துருச்சுன்னு உடனே யுஏஇனுடைய அதிபரை கூப்பிட்டு போன்ல பேசுறாரு, சவுதி அரேபியாவோட பேசுறாரு. நெத்தானியும் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னா, எங்களுக்கு ஆதரவாக நிற்கக்கூடிய நெருங்கிய நண்பர் நரேந்திர மோடிக்கு நன்றின்னு சொல்லியிருக்காரு. அப்ப எது உண்மை? ஏற்கனவே ட்ரம்ப் சொல்லிட்டு இருக்காரு, இந்தோ பாகிஸ்தான் வார் சமீபத்தில் நடந்த போது அந்த யுத்தத்துல அதை நான் முடிவு கொண்டது நான் தான் அவர் திருப்பி சொல்லிட்டு இருக்காரு. இவங்க பதில் சொல்லாம இருக்கிறாங்க. அப்போ நெத்தானியாவுக்கு ஆதரவாக இந்தியா நிற்கிறதை எல்லோரும் கண்டிக்கிறாங்க, எல்லா எதிர்கட்சிகளும் கண்டிக்கிறாங்க. இன்னைக்கு இந்தியா முழுவதும் ஆர்ப்பாட்டங்கள், மாலை நேர ஆர்ப்பாட்டங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. நான் கூட போய் ஒரு ஆர்ப்பாட்டத்துல கலந்துட்டு வந்தேன். ஏன்னு சொன்னா, இந்தியா இதுவரைக்கும் பாலஸ்தீனத்துக்கு ஆதரவாக இருந்த ஒரு நாடு. பாலஸ்தீனத்தை முதல்ல இஸ்ரேலை அங்கீகரிக்க முன்னாலே பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த நாடு. அதுக்கு பிறகு ஒரு நடுநிலை வகுத்ததை தவிர என்னைக்குமே இஸ்ரேலுக்கு கூட நிக்கல. இஸ்ரேல் காசா பகுதியில 70,000 பேரை படுகொலை செய்திருக்கிறது. அது ஒரு ஜெனோசைட் அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருக்கிறது. நெத்தானி ஒரு சர்வதேச கிரிமினல்
அப்படின்னு சொல்லி பல நாடுகள் வந்து எங்க நாட்டுக்குள்ள வந்தாச்சுன்னாக்கி உடனே கைது செய்வோம்னு சொல்லியிருக்காங்க. ஈவன் குட்டி நாடுகள் டென்மார்க், பின்லாந்து, ஸ்வீடன், கிரீன்லாந்து இவங்கெல்லாம் கூட சொல்லிட்டாங்க, இந்த பக்கமே வரக்கூடாது, வந்தா நாங்க கைது செய்வோம், எங்களுக்கு இந்த யுத்தத்தில் உடன்பாடு இல்லை அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த நேரத்துல இந்தியா வந்து தனிமைப்பட்டு நிற்கிறது. நாளை இவங்க இஸ்ரேலும் அமெரிக்காவும் கடுமையான அடி வாங்கும் போது யார் இந்தியாவுக்கு ஆதரவாக நிற்பார்கள் என்பது ஒரு கேள்விக்குறியாயிடுச்சு. இது இன்னைக்கு வன்மையாக கண்டிக்கப்பட வேண்டிய ஒன்றாக பலரும் கண்டிக்கிறாங்க. பிஜேபியினுடைய இருந்துகிட்டு சுப்பிரமணிய சாமி கூட கண்டிச்சிருக்கிறார். ஸோ அதனால அவங்களுக்குள்ளாலே உட்கட்சிக்குள்ள என்ன நடக்குதுன்றது வெளியே தெரியல. கொஞ்ச நாள் ஆகும்போதுதான் தெரிய வரும். இந்த போர் வந்து இன்னும் 5-6 நாளையில முடிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சதெல்லாம் போயிடுச்சு. இப்ப ட்ரம்பே சொல்லிட்டாரு, இது ஒரு 4-5 வாரமாவது ஆகும்னு சொல்லியிருக்காரு. அதுவும் எப்படி முடியும்ன்றது அவருக்கு எந்த பிடியும் இல்லை. பல நிபுணர்கள் இது பல மாதங்கள் நடக்கும்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த நிபுணர்கள் சொல்றது என்னன்னு சொன்னா, இறுதி வெற்றி ஈரானுக்கு தான். எந்த அடிப்படையில் சொன்னா, ஈரான் ஒரு இன்ச்சு கூட அதனுடைய நிலத்தை இழக்கப் போவதில்லை. கடுமையான நஷ்டத்தை சந்திக்கும், பலர் கொல்லப்படுவார்கள், குழந்தைகள், பெண்கள் உட்பட கொல்லப்படுவார்கள். ஆனால் எதிர்த்தாக்குதல் என்பது தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்கும். பேச்சுவார்த்தைக்கு எங்களோட பேசிட்டு இருக்காங்கன்னு ட்ரம்ப் அறிவிச்சார். They are in contact with me, considering to have a negotiation அப்படின்லாம் சொன்னார். ஆனா ஈரானுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் சொன்னார், நாங்க எந்த பேச்சுவார்த்தைக்கும் கேட்கவும் இல்லை, பேச்சுவார்த்தைக்கு நாங்க தயாராகவும் இல்லைன்னு சொல்லிட்டார். நீங்க பேச்சுவார்த்தைன பேர்ல ஒவ்வொரு தடவையும் பேச்சுவார்த்தை ஒரு இறுதி கட்டத்தை எட்டக்கூடிய நேரத்துல தாக்குதல் நடத்தி இருக்கிறீங்க. இதுதான் இதுவரைக்கும் உங்களோட உள்ள வரலாறு. அதனால இனிமேல் பேச்சுவார்த்தை கிடையாதுன்னு சொல்லிட்டார். நிச்சயமா சார். ஈரான் மற்றும் இஸ்ரேல், அமெரிக்கா இடையே இந்த போர் வந்து 4வது நாளாக ரொம்பவே தீவிரம் அடைஞ்சிருக்கு. ஸோ அதுல இருக்கக்கூடிய பல அண்மை தகவல்களை வந்து ரொம்ப தெளிவா எங்க நேயர்களுக்கு பகிர்ந்தீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி, வணக்கம்.